வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம், இந்திய அரசாங்கம் மற்றும் அரசியல். அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு, முறைகள் எவ்வாறு இருக்கின்றத தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்குறோம். ஆ அதில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அப்ரோச்சஸ் டூ த இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திய அரசியலை படிப்பதற்கான அணுகுமுறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பொதுவா அரசியல் என்பது ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு மக்களாட்சி நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த அரசியல இன்னைக்கு அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட அந்த அரசியலை எவ்வாறு ஆராய்ந்து படிப்பது? அதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அதுல முதல்ல நம்மளுக்கு இந்த யூனிட்ல குடுக்கப்பட்டிருக்கு. அதுல நெறைய ஐடியாலஜிஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு. அரசியல் சித்தாந்தங்கள், அரசியல் கோட்பாடுகள் நெறைய இருக்குது. அதுல சில கோட்பாடுகள நாம பார்க்குறோம். தாராளமயமாக்கல் கொள்கை, அ மார்க்சிசம் மார்க்சிசம், காந்தியம் இது மாரி நெறைய கோட்பாடுகள், அரசியல் கோட்பாடுகள் அதுல இருக்குது. இருந்தாலும் அதுல முக்கியமான கோட்பாடுகள முதல் பாகத்துல நாம பார்க்குறோம். அதேபோல உங்களுக்கு அடுத்து 2வது அலகுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அ இந்திய அரசியல் முதல்ல படிச்சுட்டு, அது என்ன மாரியான வியூல படிக்கிறோம், என்னென்ன ஐடியாலஜிலாம் நம்ம படிக்கிறோன்றத பார்த்ததுக்கு அப்புறமா, அரசியலமைப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன்ஸ். ஒரு மக்களாட்சி தத்துவ நாடுகள்ல, அரசியலமைப்பு என்பது மிக முக்கியமான ஒண்ணு. அப்ப அந்த அரசியலமைப்புன்னா என்ன? இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு உள்ளது? இது எப்படி உருவாக்கப்பட்டது? இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன? இதனுடைய நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டங்கள்ல அந்த தலைப்புகள்ல படிக்கிறோம். அது அதுக்கப்புறமா பல்வேறு நிறுவனங்கள், அதாவது ஒரு அரசாங்கத்துல நிறுவனங்கள்னு பார்க்கும்போது 3 முக்கியமான அமைப்புகள் இருக்கு. அதாவது அமைப்புகள், இந்திய அரசாங்கத்தினுடைய அமைப்புகள்னு பார்க்கும்போது, சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இது 3 தான் மிக முக்கியமான ஒரு அமைப்புகள். அந்த அமைப்புகள படிக்கிறோம். அதுக்கப்புறமா சொசைட்டி அண்டு பாலிடிக்ஸ். அரசியலும், சமூகமும், அரசியலும், அ ஜாதியும், அரசியலும், வகுப்பும் இப்படி பல்வேறு கன்டென்ட்ல நாம இந்த யூனிட்ல படிக்கிறோம். கடைசியா நீங்க முக்கியமானது என்னன்னா, அரசியல் கட்சிகள். இந்திய அரசியல் கட்சிகள் என்னென்ன மாரியான கட்சிகள் இருக்குது? எப்படிப்பட்ட ரோல்ல அந்த அரசாங்கத்துல, இந்திய அரசாங்கத்துல அந்த கட்சிகள்லாம் செயல்படுது அப்படின்றத பத்தி தான் நாம இந்த பாடத்துல படிக்கப் போறோம். அதாவது இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய அரசியல்ன்ற தலைப்புல நாம படிக்கக்கூடியது இதுதான். இதுல முதல்ல ஒரு அரசியல் அறிவியல் மாணவனாக, ஒரு அரசியல் அறிவியலை பற்றி தெரிந்தவராக இருக்க வேண்டுமென்றால், அரசியல் அறிவியல் என்றால் என்ன? அதனுடைய பொருளை நாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அரசியல் அறிவியல் என்பது, அரசியலை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து படிப்பது தான் அரசியல் அறிவியல். அதாவது ஒரு அரசும், அரசாங்கமும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றிய இயல் தான் அரசியல் அறிவியல். பொதுவாக இத நாம சொல்லலாம். ஒரு நாட்டின் அரசும், அரசாங்கமும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி படிப்பது, ஆராய்வது தான் அரசியல் அறிவியல். அப்ப அரசு என்பது என்ன? அத தெரிஞ்சுக்கணும். அரசும், அரசாங்கமும் செயல்படுவதை படிப்பது தான் அரசியல் அறிவியல்னா, அப்ப அரசு என்பது என்னன்றத நாம தெரிஞ்சா தான், அதுக்குள்ள நம்ம அறிவ அடைய முடியும். அரசு என்பது வேற, அரசாங்கம் என்பது வேற. ஆனா, அது 2மே அரசியல் என்ற கலவையில நாம இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்ப அரசு என்பது ஒரு நிறுவனம். இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அரசு என்பது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை இயக்குகின்ற ஒரு இயந்திரம் தான் அரசாங்கம். அரசு என்பது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை செயல்படுத்துகின்ற ஒரு இயந்திரம் தான்
அரசாங்கம். அதாவது ஏஜென்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அத. ஒரு அரசினுடைய ஏஜென்சி தான் அரசாங்கம் அப்படின்னு. அப்ப அரசு என்கிற நிறுவனம் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து சில காரணிகள்லாம் இருக்கு. அது வந்து முக்கியமானதாக நாம பார்க்க வேண்டியது. மக்கள் தொகை, அ நிலப்பரப்பு அதாவது டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா அரசாங்கம், இறையாண்மை. இது 4 இருந்தா தான் ஒரு அரசு செயல்பட முடியும். ஒரு அரசு என்பது என்னன்னாக்கா 4 ஆர்கன்களை கொண்டது தான் அந்த நிறுவனம். அதுல வந்துட்டு முதல்ல முக்கியமானது மக்கள் தொகை, மக்கள் வாழக்கூடிய பகுதி. அதுக்கப்புறம் நிலப்பரப்புகள். எந்த அளவுல எந்த ஒரு பவுண்டரிக்குள்ள இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், இந்த அரசைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்றத படிக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமா இருக்கணும் அப்படின்னா, சாவர்னிட்டி அதாவது இறையாண்மை, இறைமை பெற்ற ஒரு அரசாங்கமா இருக்கணும். இறை மீன்ஸ் அ பவர், நோ கொஸ்டியபிள் நோ கொஸ்டினபிள், சூப்பர்னஸ். ஒரு யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு அமைப்பு, ஒரு அதிகாரம் தான் இறையாண்மை. அப்ப அந்த மாதிரியான ஒரு அரசு அமையிற பட்சத்தில தான், அந்த நல்ல சிறந்த ஒரு அரசாங்கத்த குடுக்க முடியும். நமது இந்தியாவுல 1947க்கு முன்னால இந்த 4 காரணிகள்ல, அந்த இறையாண்மைன்றது மட்டும் இல்ல. மக்கள் இருந்தாங்க, நிலம் பவுண்டரி இருந்தது, அரசாங்கமும் இருந்தது. அங்கங்கே குறுநில மன்னர்கள், அங்கங்க தனித்தனி அரசர்களாக வாழ்ந்தாங்க. ஆனா அதிகாரங்கள் அனைத்தும் வந்து ஆங்கிலேயரிடத்திலும், இல்ல குறிப்பிட்ட அந்த மன்னர்களிடத்திலும் இருந்தது. இந்தியா என்ற ஒரு முழுமையான ஒரு இறையாண்மையான அரசை நாம பார்க்கல. அப்படிப்பட்ட அந்த இறைமை பெற்ற அரசு வந்து நம்மளுக்கு எப்படின்னா 1947க்கு பின்னால சுதந்திரம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 26லேருந்து இன்று வரைக்கும் இறைமை பெற்ற ஒரு அரசாக செயல்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த அரசு எதன் மூலம் செயல்படுகிறது என்றால், அரசாங்கம் என்றய ஏஜென்ட் ஒரு இயந்திரம். அப்ப அந்த அரசாங்கத்தில வந்து 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒண்ணு சட்டமன்றம், இன்னொன்னு சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இந்த 3 துறைகளை உள்ளடக்கியது தான் அரசாங்கம். அது இந்த 3 துறைகளும் இந்த அரசை இயக்குகின்ற மிகப்பெரிய சக்தி. அந்த அரசாங்கத்தை இயக்குகின்ற மிகப்பெரிய சக்தி. இப்படி இந்த அரசும், அரசாங்கமும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை படிப்பது தான் இந்த அரசியல் அறிவியல் என்கிற பாடம். இது ஒரு பேக்கிரவுண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் அதுக்காக சொல்ல வரேன். இதனுடைய இந்த சப்ஜெக்ட்டினுடைய அதாவது ஃபாதர் ஆஃப் அரசியல் அறிவியலின் தந்தை என்று நாம அரிஸ்டாட்டில் கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் அவர்கள நம்ம அழைக்கிறோம் சிறப்பாக. ஏனென்றால் இந்த பாடத்திற்கு மிகப்பெரிய தாக்கங்களையும், பங்களிப்பையும், கோட்பாடுகளையும் நடைமுறைக்கு தகுந்தவாறு எடுத்துரைத்தவர் அவர். அதனால பெரும்பான்மையான பங்கு அரசியல் அறிவியல் பாடத்திற்கு அவர்னால இருக்கிறதுனால, அத நாம வந்து அவர அரசியல் அறிவியல் தந்தை என்று போற்றப்படுகிறோம். இதுதான் வந்து இந்த பேசிக் சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயன்ஸ் அரசியல் அறிவியல்ன்ற பாடத்தினுடைய பொருள். இதுல வந்து நாம இந்திய அரசியலை, இந்திய அரசாங்கத்தையும் பற்றி இப்ப நாம பார்க்கிறோம். அதுல இந்திய அரசியல எவ்வாறு ஆராய்ந்து படிப்பது? அப்படின்னு பார்க்கும்போது, பல்வேறு கோட்பாடுகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அ ஒரு ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சப்ஜெக்ட்ல பொதுவா கல்வி ரீதியாக பல கோட்பாடுகளை மையப்படுத்தி தான் இருக்குது. அதுல நம்ம அரசியல் அறிவியல் பாடத்துக்கு வந்து என்ன மாதிரியான கோட்பாடுகள் அப்படின்னா, நிறைய கோட்பாடுகள் இருக்கு. ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அரசியல் தத்துவங்கள், அரசியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்மளுக்கு குடுக்கப்பட்டிருக்க அந்த தலைப்புகள், ஒண்ணு தாராளமயமாக்கல், இன்னொன்னு மா மா மார்க்சிசம் அதாவது பொது உடைமை. அதுபோக நம்ம மகாத்மா காந்தி அவர்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவ கோட்பாடுகள், அத காந்திசம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. காந்தியம் அப்படின்னு. இப்ப இந்த 3 கோட்பாடுகளை நாம படிக்கும்போது, இவர்களுடைய கோட்பாடுகள் எந்த அளவுக்கு இந்திய அரசியலமைப்பை மாற்றியுள்ளது, தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது, வழிமுறைகளை கொண்டுள்ளது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அதில முதலாவதா வர்றது தாராளமயமாக்கல். தாராளமயமாக்கல் என்பது அதாவது எல்லோருக்கும், டூ ஆல். இப்ப மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலகட்டங்கள்ல,
பல்வேறு கட்டுப்பாடுகளோட மக்கள் வாழ்ந்தார்கள். அரசியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், சமூக ரீதியாகவும். அதெல்லாம் இல்லாம அரசியலை தாராளமயமாக்குதல், பொருளாதாரத்தை தாராளமயமாக்குதல் அப்படின்போது, மற்றவர்களுக்கு வாய்ப்பளித்தல், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல், சமமாக பாவித்தல். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில, எல்லோரும் அரசியல்ல கலந்து கொள்வது, எல்லோரும் தொழில் செய்யலாம், எல்லோரும் கல்வி கற்கலாம். அந்த மாரியான ஃப்ரீனஸஸ கொண்டு வராங்க. இந்த கொள்கை வந்து அ குறிப்பா வந்து கிரேக்கத்துல 19ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்பாடுகள், இந்த தாராளமயமாக்கம் பற்றிய கோட்பாடுகள் பேசப்பட்டு வருகிறது. ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல பல்வேறு நிலைகள தாண்டி இன்னைக்கு எல்லா இடங்கள்லயுமே வந்து அரசியலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், இந்த தாராளமயமாக்கல் கோட்பாடு என்பது மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறத நம்ம எல்லாரும் கண்ணால பார்க்க முடியும். இது வந்து பொதுவா நம்ம 2 வகையாக கூட அத பிரிக்கலாம். எப்படின்னாக்கா, பாரம்பரிய தாராளமயம், இன்னொன்னு வந்து சமூக தாராளமயம். அத ஸ்லைடு தெரியுதான்னு தெரியல எனக்கு. பரவாயில்ல. ஓகே. இந்த தாராளமயமாக்கல் என்பது வந்து மிக முக்கியமான ஒரு அடிமைத்தனத்திலிருந்தும், ஒரு சில கட்டுப்பாட்டுகள்ல இருந்தும் நமக்கு விடை பெற்ற ஒரு மிகப்பெரிய சக்தி. அதனால இந்த கோட்பாடு வந்து நாம இன்றைய வந்து முக்கியமான கோட்பாடாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறமா பார்க்கும்போது மார்க்சிசம். உங்களுக்கு அனைவருக்குமே அறிந்ததுதான் காரல் மார்க்ஸ் என்பவர் வந்து நமக்கு மிக முக்கியமான உரிமைகளை ம் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவித்தவர் நமக்கு. ஒரு ஜெர்மன்ல பிறந்தார் அவரு. அவரு பொது உடைமை பற்றியும், கம்யூனிசம் பற்றியும் மிகச் சிறப்பாக எடுத்துக் கூறியவர் நமக்கு. அதுல வந்து மிக முக்கியமானது வந்து அ மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை, இந்த தர்க்க வாதங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பாரு நமக்கு. மேடம் இது இப்ப கார்ல் மார்க்ஸ் பத்தி நாம பார்க்கும்போது, அவருடைய லைஃப் ஹிஸ்டரிய பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு புரட்சிகரமான கருத்துக்களோ, புரட்சிகரமான வாழ்க்கை வழிகாட்டுகளோ நமக்கு கிடைக்கும். அவர் வந்து இந்த ஒரு நிறுவனத்துல கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே அந்த தொழிலாளர்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு நிறைய இந்த பொருளாதார ரீதியாக சமநிலை ஏற்படுத்தக்கூடிய தத்துவங்கள நமக்கு அவரு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த மார்க்சிச கோட்பாடுகள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பொதுவா மார்க்சிசம் அப்படின்னாக்கா என்னன்னா, சமூக பொருளியல் பகுப்பாய்வு முறையாகும். அதாவது பொருளாதார ரீதியாக சமூகத்துல சமமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அதுதான் அவருடைய முக்கியமான தாட். அந்த மாதிரியான ஒரு கோட்பாட்டை கொண்டு நமக்கு இன்று பல்வேறு சமமற்ற சூழ்நிலைகளை அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக இருந்த நிலையெல்லாம் கடந்து, இன்று ஓரளவுக்கு உலக அளவுல பேசக்கூடிய ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்தது மார்க்சிசம் தான். அவரு மூலதனம் என்ற நூல் மூலமாக பல்வேறு கோட்பாடுகளை, கருத்துக்களை நமக்கு இங்க எடுத்துரைக்கிறாங்க. ஒரு நிறுவனம், அதாவது உபரி மதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அந்த கான்செப்ட்ல வந்து சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாரு. உழைப்பவனுக்கே லாபம் சொந்தம். அதுதான் கான்செப்ட். ஒரு தொழில்ல கிடைக்கக்கூடிய லாபங்கள் அனைத்தும் ஓனருக்கு, அந்த தொழிலாளர் தொழிலை நடத்துகின்ற அந்த ஒரு நபருக்கு கிடையாது. அது உழைக்கும் வர்க்கமான உழைப்பாளர்களுக்கு தான் அந்த லாபம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாரியான பல்வேறு சித்தாந்தங்களை காரல் மார்க்ஸ் நமக்கு குடுத்திருக்காரு. அதுல அரசியல் ரீதியாக பல்வேறு சமநிலை தன்மையான ஒரு கோட்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு என்னன்னாக்கா,
பொருளாதாரம், அரசியல், அ அ ஈவன் சொசைட்டில வர்க்க முறை, வகுப்புவாதம், இப்படி பல்வேறு நிலைய பற்றி நம்மளுக்கு அவரு கோட்பாடுகள் மூலமாக விளக்கியிருக்கிறாரு. அதுல தர்க்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கோட்பாட்ட அவரு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து நாம அனைவரும் அறிந்தது மகாத்மா காந்தி அவர்கள். காந்தியம், காந்திசம் அப்படின்னு சொல்றோம். மகாத்மா காந்தி நமக்கு அளித்த தத்துவங்கள், கோட்பாடுகள் அனைத்தையும் காந்திசம், காந்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதான். காந்தியினுடைய கொள்கைகளை காந்திசம், காந்தியம் அப்படின்னு சொல்லி நாம படிக்கிறோம். பொதுவா வந்து இந்தியானுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அவர். அவர் பத்தின வரலாறு அனைவரும் அறிந்தது. அவரு வந்து அடிப்படையில ஒரு சட்ட வல்லுனர். அவர் எவ்வாறு இந்திய சுதந்திர போராட்டத்துக்குள்ள வர்றாரு, இந்த சமூகத்துக்குள்ள எப்படி வர்றாருன்ற சூழ்நிலை எல்லாம் நம்ம அறிந்த ஒன்று. சப்ஜெக்ட் ரீதியா பார்க்கும்போது, அவருடைய தாட்ஸ் வந்து இந்திய அரசியல்லயும் சரி, இந்திய அரசியல் அமைப்பிலயும் சரி, பல்வேறு தாக்கங்களை உருவாக்கியிருக்கு. அதாவது அம் குறிப்பா அவருடைய கோட்பாடுகள்லாம் இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் இது பார்ட் 3ல அ அரசு நெறிமுறை கோட்பாடு அது 4ல பகுதி 4ல சொல்லியிருப்பாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு. அந்த பகுதிகள் அனைத்திலுமே காந்தியினுடைய கொள்கைகள தான் நமக்கு வச்சிருக்கிறாங்க. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொள்கையெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம இந்திய அரசு, இந்திய பொதுமக்கள், இந்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு உகந்ததாக இருக்கும். அதுல குறிப்பா பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை சொல்லியிருப்பார். ஒரு நாடு முன்னேறணும்னா, அந்த கிராமத்தின் மூலமாகத்தான் நாம கிராமத்தை சரியாக வளர்த்தால் தான் நாடை வளர்க்க முடியும். அந்த ஒரு தாட். ஒரு கிராமம் தான் வந்து அடிப்படை அழகு ஒரு நாட்டிற்கு. அந்த கிராமத்தை முதல்ல சீரா வைக்கணும். சிறப்பா வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்றது அவருடைய கொள்கை. அந்த கொள்கை அடிப்படையில வந்தது தான் பஞ்சாயத்து ராஜ்யம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிராமப்புற அரசாங்கமாக கருதுறோம். ஆ அவருடைய ஐடியாலஜில அது மிக முக்கியமான ஒண்ணு. இது போக நமக்கு தெரிஞ்சது சத்தியாகிரகம், அகிம்சா இப்படி பல்வேறு கோட்பாடுகளை சொல்லியிருக்காங்க. ஒரு அரசாங்கம் நமக்கு அளிக்க வேண்டிய சட்டதிட்டங்களையோ, அல்லது நமக்கு தர வேண்டிய சேவையை செய்யாமல் இருக்கும்போதோ, நாம வந்து அதை கேட்டு பெறுவது என்ன மாரியான வழிகள்ல இருக்கணும் அப்படின்றத முக்கியமா சொல்லியிருப்பாங்க. அது அகிம்சா, அந்த ஒரு கேட்டு பெறுதலை அதாவது நம்ம என்ன மாதிரியான முறைகள்லாம் அரசாங்கத்தினிடம் பெறலாம் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அகிம்சை. அது ஆங்கிலேயர் காலத்துல அவர் எடுத்து சென்ற அந்த ஒரு கையில எடுத்த அந்த ஒரு டூல் தான் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு முக்கிய பங்கு வகித்தது. அவங்கனால இந்திய வந்து கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு அவருடைய அந்த தொடர் போராட்டங்கள், அவருடைய அந்த கொள்கை ரீதியான போராட்டங்கள், மக்களுக்காக அவர் ஆற்றிய பணி மிக சிறந்த பணி. அந்த மாரியான சில பல்வேறு கோட்பாடுகளை காந்திசம் அப்படின்னு சொல்லிட்டு நாம படிக்கிறோம். அடுத்ததாக அதுதான் அவருடைய கோட்பாடு வந்து அந்த அகிம்சை பற்றி நம்ம முழுசா தெரிஞ்சாலே நமக்கு தெரிஞ்சு. அஹிம்சா அப்படின்ற அந்த கோட்பாடும் நமக்கு மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக அரசியல்ல ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி விட்டு சென்றிருக்கிறாரு நமக்கு அவரு. அதாவது மக்களை மையமாக வைத்து வளர்ச்சிகள் இருக்க வேண்டுமே தவிர, அரசுக்கோ, அரசை ஆட்சி ஆளுபவர்களுக்கோ இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து அவருடைய கருத்து. பொதுமக்களுடைய வளர்ச்சிக்காக அ ஒவ்வொரு சட்டமும் இருக்க வேண்டும் என்பதுதான் வந்து மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகள். நம்ம பேசுனது தான். இந்திய குடியரசு வந்து பெரிய ஒரு நாடா மாத்தணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய குக்கிராமங்களை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்பதுதான் வந்து மகாத்மா காந்தியினுடைய ஒரு ஒரு மைல்கல். அதாவது ஒரு எய்ம், ஒரு நோக்கமாக அவரு சொல்லிட்டு போயிருக்காரு நமக்கு. ஒரு கிராமம் என்பது வந்து
அந்த நாட்டினுடைய அடிப்படை அழகு கிராமங்கள் முன்னேறினால் நாடு உயரும். கிராமத்தினுடைய பொருளாதார, சமூக, அரசியல் வளர்ச்சியை கொண்டு வந்தாலே அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நாம அடையலாம் என்பதுதான் மகாத்மா காந்தியினுடைய முக்கியமான தாட். அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஒரு இன்னைக்கு வந்து மிகச் சிறப்பாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கௌரவமாக, நாகரீகமாக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்றாங்கன்னா, அந்த ஊராட்சி மன்றங்கள் இருக்கக்கூடியதுனால தான். ஊராட்சி மன்றங்கள்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் உள்ளாட்சி அரசாங்கம் என்பது. அதை வந்து நம்ம 2 விதமா கிராமப்புற அரசாங்கம், நகர்ப்புற அரசாங்கம்னு சொல்லுவோம். அதுல உள்ள போனோம்னா, நம்ம அது உள்ளாட்சி அரசாங்கம் பற்றிய பாடமாயிரும். பட் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்போது, உள்ளாட்சி அரசாங்கம் என்பது 2 வகை இருக்கு. கிராமப்புறம் அரசாங்கம், நகர்ப்புற அரசாங்கம். மகாத்மா காந்தி ஐயாவினுடைய வழிகாட்டுதல்ல, அவருடைய கோட்பாடுகள்ல ஒண்ணு தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கம். இந்த உள்ளாட்சி அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிறதுனால தான் நாம வந்து எல்லாருமே சிறப்பாக செயல்பட முடியுது. நமது அடிப்படை தேவைகளை ஒரு தண்ணி வசதியோ, ஒரு மின் கம்பங்கள், தெருவிளக்கு வசதியோ, இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து நாம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது வந்து இன்னைக்கு இவருடைய கோட்பாட்டை அரசு நெறிமுறை கோட்பாட்டுல, அரசியலமைப்புல சேர்த்ததுனால, அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த உள்ளாட்சி அரசாங்கம் என்ற அரசியலமைப்பு. அப்படி இது மாதிரியான பல்வேறு கோட்பாடுகளை நமக்கு இந்த இந்திய அரசியலுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் விட்டு சென்றிருக்கிறாங்க. அந்த இதை பின்பற்றி இந்திய அரசும் செயல்பட்டு வருகிறது. மேலும் இன்னும் சிறப்பாக செயல்படும் பட்சத்துல, அவரு சொன்ன அந்த கனவு நிறைவேறும். கிராமங்கள் அனைத்தும் வளர்ச்சி அடையும். அடுத்ததாக நீங்க இந்த இந்திய அரசியலும், அரசாங்கமும் என்ற பாடத்துல பார்க்கக்கூடிய முக்கியமான பார்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு ஒரு மக்களாட்சி நாடுகளில் மிக முக்கியமான ஒரு யூனிட் எதுன்னா, அரசியலமைப்பு தான். அரசியல் கட்சிகள் அதுக்கப்புறமா வரும். ஒரு ஜனநாயக நாட்டுல முக்கியமான ஒரு பணி, ஒரு பங்கு அதனுடைய ரோல் எதுனாக்கா, அரசியலமைப்பு தான் வந்து ஹார்ட் ஆஃப் த பாடி அப்படி கூட சொல்லலாம். இந்திய அரசாங்கத்தினுடைய அ ஹார்ட் எதுனாக்கா, இந்திய அரசியலமைப்ப சொல்லலாம். அது மாரி எந்த ஒரு நாடா இருந்தாலும், ஒரு மக்களாட்சி நாட்டில் அதனுடைய இருதயமாக கருதப்படுவது அரசியல் அமைப்பு. அரசியலமைப்புன்னா என்னன்னா, ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும்? இது இப்படி கூட சொல்லலாம். ஒரு நாட்டினுடைய அரசாங்கமும், குடிமக்களும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை, அ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற கொள்கைகளை ஆவணப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒரு ஆவணம் தான் இந்திய அரசியல் அமைப்பு. அதாவது ஒரு நாடும், அந்த நாட்டினுடைய மக்களும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என தொகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின் தொகுப்பே அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுல பல்வேறு வகைகள் இருக்கு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு, எளிதில மாற்றம் செய்யக்கூடிய அரசியலமைப்பு, மாறாத அரசியலமைப்பு, ஒற்றையாட்சி தன்மை கொண்டது, கூட்டாட்சி தன்மை கொண்டது, இப்படி நிறைய அத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்திய அரசியலமைப்பினுடைய ரோல் என்ன? இந்திய அரசாங்கத்துல அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து 1950 ஜனவரி 26லிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு முறை. இந்தியா 1947ல சுதந்திரம் அடைஞ்சதுமோ, நம்மனால உடனே ஒரு குடியரசு நாடாக உருவாக முடியல. அப்ப 47லிருந்து 50 வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடைக்கால அரசை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி, அந்த இயக்கம் நாட்டை வந்து நிர்வகிக்கிறாங்க. அதுல ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதமராக, இடைக்கால பிரதமராகவும், ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முதல் குடியரசுத் தலைவராகவும் இருக்கிறாங்க. அந்த 3 ஆண்டுகள்ல இந்திய அரசியலமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இது ஒரே நாட்கள்லயோ, ஒரு வருடத்திலேயோ எழுதி முடிக்கப்பட்டதல்ல. இது வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நாம போராடி பெற்ற சட்டங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து, அதில இருந்த மெரிட்ஸ் எல்லாம், நன்மைகள் எல்லாம் இந்திய மக்களுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுமோ, அந்த மாரி எடுக்கப்பட்டது தான். 1857 சிப்பாய் கழகத்துல இருந்து நாம சுதந்திர போராட்டத்த ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த ஆரம்பம் வந்து அதுக்கு முன்னாலே தமிழகத்துல வேலூர் புரட்சி, இந்த மாரிலாம் சுதந்திர போராட்டம்னு பார்க்கும்போது வந்தது. ஆனால் இங்க ஆங்கிலேய அரசு எப்போ இதெல்லாம் இந்தியாவை திரும்பி பார்க்குது அப்படின்போது, ஒரு சில முக்கியமான
வருடங்கள், நிகழ்வுகள்ல தான் இந்தியாவுக்குன்னு சில சலுகைகள குடுக்குறாங்க. அது குறிப்பா வந்து 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்ற வகையில சில சலுகைகள் குடுக்குறாங்க. 1919ல மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள். 1935 ஆக்ட் இந்திய சட்டம். 1935ஆம் ஆண்டு இந்திய சட்டம் வந்து சில ஒரு ஒரு மெயினான ரோல் இந்தியர்கள் அரசியலில் அரசாங்கத்தில் பங்கெடுக்கலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்குனது அந்த 35ஆம் ஆண்டு சட்டம். இப்படி பல்வேறு சட்டங்களை நமக்கு அவங்க அளித்ததனை அடிப்படையாகக் கொண்டு, அதிலிருந்த சில நல்ல விஷயங்களை இந்திய அரசியலமைப்புக்கு நாம எடுத்துக்கிட்டோம். அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தும்போது. அதுக்கு வந்து 2 கமிட்டி, அதாவது சட்ட வரைவு குழு அப்படின்னு ஒரு குழுவும், அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு சபையும் நம்மளுக்கு உருவாக்கப்பட்டு, ஒரு வரைவு குழு வந்து சட்டத்தை உருவாக்கியது. அதை நிர்ணய சபை வந்து அதுல எது ரைட், ராங், எதை எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாரியான முடிவுகளை எடுத்து, 1950 ஜனவரி 26 முதல் நமக்கு இன்று இன்று வரை சிறந்த ஒரு மக்களாட்சி தத்துவ நாடாக அரசியலமைப்பின் அடிப்படையில் செயல்பட்டு வர்றோம். அப்படிப்பட்ட அந்த அரசியலமைப்பினுடைய ரோல் என்ன இந்திய அரசியல்ல அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு அரசாங்கம் சட்டம் இயற்றும்போது தனித்துவமாகவோ, அந்த கட்சி ரீதியாகவோ, அந்த அரசாங்கத்தினுடைய தலைவருக்கு அதாவது விசுவாசமாகவோ, அவங்களுக்கு வேண்டிய வகையிலயோ நாம சட்டத்தை இயற்ற முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசியலமைப்பை அடிப்படையாகக் கொண்ட சட்டங்களைத்தான் நாம உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு திறன் வாய்ந்த ஒரு அமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு. அதனுடைய அடிப்படை அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னாக்கா, மிக முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நாம சொல்றேன். அடிப்படை உரிமைகள் நமக்கு இந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள், அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அதுக்கப்புறமா வந்து பாராளுமன்ற ஆட்சி முறை. தனித்தன்மையுடன் நெகிழ்வற்ற மற்றும் நெகிழ்ச்சியுடைய 2 தன்மையும் கொண்ட ஒரு அரசியலமைப்பாகவும் இருக்கு. சில நேரங்கள்ல மாற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கும். சில நேரங்கள்ல மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது செமி ரிஜிட் அண்ட் செமி ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் கூட சொல்லலாம் அத நம்ம. அது ஒரு கலவையாக 2ம் கலந்த கலவையானதா இருக்கு. அதுபோக நீதித்துறை வந்து தனித்துவம் வாய்ந்ததாக, சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்தியா கொண்டுள்ளது. அதுபோக ஒற்றை வாக்குரிமை, கூட்டாட்சி, இப்படி பல்வேறு கோட்பாடுகள் வந்து நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்புல சிறந்த ஒரு தன்மையை கொண்டவையாக இருக்கின்றது. அதுல முதல்ல பாராளுமன்ற முறை பத்தி பார்க்கிறோம். பாராளுமன்ற முறை என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. எந்த ஒரு நாடு ஜனநாயக நாடு அப்படின்னு அடையாளம் காணப்படும்னா, அது வந்து மக்களாட்சி தத்துவத்திற்கு தகுந்த நாடு என்றால், பாராளுமன்ற முறையும், அரசியலமைப்பும் இருந்தால் மட்டுமே அதை நம்ம ஜனநாயக நாடு என்று சொல்ல முடியும். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தான் அரசியலமைப்பும், பாராளுமன்றமும். அந்த வகையில இந்திய அரசியலமைப்பும் பாராளுமன்ற முறையை கொண்டுள்ளது. பாராளுமன்றம் என்பது இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்து பெறக்கூடிய, தேர்வு செய்யக்கூடிய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பு. எந்த ஒரு கட்சி அந்த ஜனநாயக தேர்தல்ல இந்திய அளவில வெற்றி பெறுதோ, அந்த கட்சியினுடைய தலைவரோ, அந்த கட்சி சார்பாக ஒருத்தரோ தான் வந்து பிரதமராக தேர்வு செய்யப்படுவார். அந்த பிரதமரை தலைமையாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு தான் பாராளுமன்றம். சட்டங்களை அதன் மூலமாக இந்திய மக்களுக்கு உருவாக்கி செயல்படுத்துகின்றது. இதுக்கு முன்னால நம்ம இந்திய அரசாங்கத்துல 2 தலைவர்கள நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து நிர்வாக தலைவர், இன்னொன்னு அரசாங்கத்தின் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் என்பவர் வந்து அந்த இந்திய நாட்டின் முழுமைக்கும் இந்திய செயல்பாடுகள் அனைத்திற்கும் கவனிக்கக்கூடியவர். நிர்வாகத் தலைவர் என்பவர் வந்து இந்திய ஓனர் ஆஃப் த ஸ்டேட், இந்திய அரசினுடைய தலைவர். ஒரு குடியரசுத் தலைவர் தான் வந்து நிர்வாகத்துறை தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர். அந்த எந்த கட்சி
5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறதோ, அவங்க அரசாங்கத்திற்கு தலைமை கொண்டு, அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு சட்டங்களை இயற்றி செயல்படுத்துகிறார்கள். இவை அனைத்தையும் கண்காணிப்பது, இதற்கு அந்த சட்டத்தினை ஒப்புதல் அளிப்பது மற்றும் இந்தியாவினுடைய மூத்த குடிமகனாக, முதல் குடிமகனாக இருப்பவர் தான் குடியரசுத் தலைவர். அவர் தான் இந்திய நிர்வாகத்தினுடைய தலைவர். பிரதமர் இந்திய அரசாங்கத்தினுடைய தலைவர். இந்த 2 தலைவர்களும் சேர்ந்து இந்திய மக்களுக்கு தேவையான சட்டதிட்டங்களை இயற்றுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உள்ளனர். அந்த பாராளுமன்ற முறை என்பது 2 அமைப்புகளை கொண்டது. ஒண்ணு மாநிலங்களவை, இன்னொன்னு மக்களவை. இந்த மக்களவை என்பதுதான் இந்திய மாநிலங்கள்ல பிரதிநிதித்துவ அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் மக்களவையில் இருப்பாங்க. இவர்களால இந்திய மக்களுக்கு அந்த மாநிலத்திற்கு அவங்க தொகுதிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு, அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள், பணிகள் தேவையோ அதை எல்லாத்தையும் பாராளுமன்றத்துல முன்வைத்து மக்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க. அதுதான் மக்களாட்சி என்பது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு ஆளப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி. அந்த மாதிரி பாராளுமன்ற முறை என்பது இந்த மாதிரியான செட்டப்ல செயல்படக்கூடிய ஒன்று. அப்புறம் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 6 விதமான உரிமைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நாம் ஆங்கிலேயரிடத்துல அடிமையாக இருந்து நம்மளுடைய நிர்வாகத்தை நாமளே செயல்படுத்த முடியாம அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்துல, அந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக 1950க்கு பின்னால இந்த மக்களாட்சி முறையை வழங்கி, அதுல குறிப்பா அடிப்படை உரிமைகளை நாம அனுபவிச்சுட்டு வர்றோம். அது மிக முக்கியமான ஒரு சிறப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கிய சிறப்பாக நாம அதை கருதலாம். ஒரு மனிதன் இந்த 6 விதமான உரிமை பாதிக்கப்படும் போது நீதித்துறையை நாடி அவன் இந்த நீதியை பெற்றுக்கொள்ளலாம். அதுல முதலாவதாக சமத்துவ உரிமை, அப்புறமா சுதந்திர உரிமை, சுரண்டலை எதிர்க்கும் உரிமை. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பளுவை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறனை ஒருத்தர் அதற்கு உண்டான ஊதியமோ இல்ல அதற்குண்டான மதிப்பு இல்லாமல் நம்மளை சுரண்டப்படுவது, ஆளப்படுவது தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதுக்கப்புறம் சமய சார்பு உரிமை, கலாச்சாரம் மற்றும் கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமை, கடைசியாக அரசியல் அமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை, அரசியல் அமைப்பு மூலமாக தீர்வு காணும் உரிமை. இப்படி ஒரு 6 விதமான உரிமைகள் இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை என்பது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது கல்வி ரீதியாகவோ, அரசியல் ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, இப்படி பல்வேறு விதமான அடிப்படையில ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சமமாக பாவிப்பது, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். பணக்காரன், ஏழை, கல்வி கற்றவர், கல்வி கல்லாதவர், நிறத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், பாலின அடிப்படையில், வட்டார அடிப்படையில், இந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசம் பாராமல் அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட சலுகைகளை அனைவரும் சமமாக பெறுவது. சுதந்திர உரிமை, அதே போல சுதந்திரமாக கல்வி கற்பது, சுதந்திரமாக தொழில் தொடங்குவது, சுதந்திரமாக தமது கருத்துக்களை வெளியிடுவது, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இப்படி ஒரு 6 விதமான உரிமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது மிக முக்கியமான இந்திய அரசியலமைப்பினுடைய கொடை அப்படின்னே சொல்லலாம். நமக்கு இந்திய குடிமக்களுக்கு இந்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள்லாம் இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது? மிக முக்கியமான அமைப்புகள் 3. அதுல இதை மையமாக வைத்துதான் அரசாங்கமே செயல்பட முடியும். ஒன்று சட்டமன்றம், இன்னொன்னு நிர்வாகத்துறை, இன்னொன்னு நீதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, இது 3ம் இந்திய அரசாங்கத்தினுடைய அச்சாக செயல்படுகிறது. ஆனா ஒவ்வொரு வேலையை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள். இதுல குறிப்பா சட்டமன்றமும் நிர்வாகத்துறையும் இணைந்து செயல்படலாம் சில நேரங்கள்ல.
நீதித்துறை என்பது இவற்றுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த ஒரு சுதந்திரமான அட்டானமஸ் பாடி மாரி. அது தனிப்பட்ட முறையில இருக்கு. இந்த சட்டமன்றத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அங்க யாரு இருக்கிறாங்க அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடம் தான் சட்டமன்றம். அது பாராளுமன்றமா இருந்தாலும், மாநில சட்டமன்றமா இருந்தாலும், அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அங்க இருப்பாங்க. அப்ப சட்டமன்றத்தினுடைய பணிகள் என்னன்னா, சட்டத்தை இயற்றுவது. சட்டத்தை இயற்றுவதுன்னா, பாலிசி மேக்கிங் ஒன்லி. கொள்கைகளை வடித்தல் அவங்களுடைய வேலை. சட்டத்தை உருவாக்குதல் தான் அவங்களுடைய வேலை. இப்ப இந்த நாட்டிற்கு இந்த இந்த சூழ்நிலையில இந்தியாவிற்கு என்ன மாரியான சட்டம் தேவை? அதை பாராளுமன்றம், சட்டமன்ற விதிமுறைப்படி சட்டமாக்க செய்வது அதுக்கான கொள்கைகளை வடித்துக் கொடுப்பது சட்டமன்றத்தினுடைய பணி. அது அந்த இதில் அது சட்டமாக உருவாகிய பின்பு, சட்டமாக்கப்பட்டு ஒரு சட்டம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்ற வழிமுறைகளின் அடிப்படையில சட்டம் உருவாகிய பின்பு, அதை நிர்வாகம் செய்வது, அதாவது செயல்முறைப்படுத்துவது, சட்டத்தை செயல்படுத்துவது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா நிர்வாகத்துறை. சட்டத்துறை ஒன்லி லா மேக்கிங் ப்ராசஸ். நிர்வாகத்துறை என்பது லா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சட்டத்தை இயற்றுவது சட்டத்துறையினுடைய வேலை, நிர்வாகத்துறையினுடைய வேலை சட்டத்தை செயல்படுத்துவது. இந்த 2 அமைப்புகளுக்கும் இதுல ஏதாவது சட்டங்கள் ஒரு ஃபேவராவோ, இல்ல 2ம் இணைந்து ஒரு சட்டத்தை அரசியலமைப்புக்கு எதிராக இயற்றப்பட்டிருந்தால், அதை கண்காணிப்பது, இல்ல இப்படி சட்டமன்றமும், நிர்வாகத்துறையும் கொண்டு வந்த அந்த சட்டங்கள் அரசியலமைப்புக்கு எதிராகவும், இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் இருக்கிற பட்சத்துல, அதில் தலையிட்டு, அதை நிராகரிக்கவோ, ஆலோசனை வழங்கவோ நீதிமன்றத்திற்கு, நீதித்துறைக்கு அதிகாரம் உள்ளது. அத ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு கொள்கை இருக்குது. அந்த சுதந்திரமான நீதித்துறைன்றதுக்கு எதனால நம்ம சொல்றோம்னா, இந்திய நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரம் உள்ளது. நீதி புனராய்வுன்னா என்னன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சட்டமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், இந்திய அரசியல் அமைப்பின் இறையாண்மைக்கு உகந்ததா? உகந்தது அல்ல. இல்ல முரணாக இருக்கின்றதா? இந்த அடிப்படையில ஆராய்ந்து செய்வது தான் நீதி புனராய்வு. சட்டமன்றத்தால் கொண்டு வந்த சட்டம் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு உள்ளதா? அல்லது முரணாக உள்ளதா என்பதை ஆராய்வது தான் இந்த நீதித்துறையினுடைய வேலை. அப்ப இது எதுக்காக இந்த மாதிரியான ஒரு செட்டப்? சட்டமன்றம் சட்டத்தை இயற்றுவது, நிர்வாகத்துறை அதை செயல்படுத்துவது, நீதித்துறை அதை பாதுகாப்பது. இது அதனுடைய பேசிக் ரோல் ஆஃப் த அமைப்புகள். இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய, இந்த அரசாங்கத்தினுடைய இந்த 3 அமைப்புகளினுடைய முக்கியமான வேலைன்னா, சட்டத்தை இயற்றுவது சட்டமன்றத்தினுடைய வேலை, சட்டத்தை செயல்படுத்துவது நிர்வாகத்துறையுடைய வேலை, சட்டத்தை பாதுகாப்பது நீதித்துறையினுடைய வேலை. இந்த 3 அமைப்புகளும் இந்திய நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குவதிலும், அதை செயல்படுத்துவதிலும், அதை பாதுகாப்பதிலும் பங்கு வகிக்கின்றது. இதுல ஏன் இந்திய நீதித்துறை சுதந்திரமாக விடப்பட்டுள்ளது இருக்கு அப்படின்னாக்கா, சட்டமன்றத்துல இயற்றுகின்ற சட்டம் ஒருவேளை அந்த பெரும்பான்மை கட்சிக்கு ஆதரவாகவோ, ஃபேவராவோ உருவாக்கப்பட்டு விட்டால், அதை தடுப்பதற்காகவும், நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் நீதித்துறையை நாம சுதந்திரமாக செயல்பட விட்டுருக்கிறோம். ஏன்னா ஒரு சில காலகட்டங்கள்ல, இல்ல ஒரு சில இதுல சட்டமன்றம் நிர்வாகத்தின் இணைந்து ஒரு சர்வாதிகார போக்கை கூட கொண்டு செல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்காக, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த நீதித்துறையினுடைய அட்டானமஸ், தனித்தன்மை என்பது. அதுல இந்த நீதித்துறைன்னு பார்க்கும்போது, நீதி புனராய்வு என்கிற ஒரு தனி பவர் இருக்குது. அதுக்கப்புறமா அதனுடைய நீதிமன்றங்கள் பல்வேறு நிலைகள்ல வகுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், மாஜிஸ்ட்ரேட் கோர்ட், அப்படி ஒரு குறிப்பா மெயினா இத 3 நம்ம சொல்லுவோம். தலைமை உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்,
மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஜுடிஷியல் செட்டப்ல இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு நிலைப்பாடும் அதற்குண்டான வழக்குகளை அது தீர்மானித்து, சட்டத்தையும், இந்திய அரசியலமைப்பையும் பாதுகாத்து வருகின்றது. இதுதான் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அமைப்புகள். இது மிக முக்கியமான ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டியது. இந்த அரசியலமைப்பு இந்திய அரசாங்கத்திற்கு முக்கியம் என்றால், இந்திய அரசியலமைப்புக்கு மிக முக்கியமானது இந்த 3 அமைப்புகளும். அதுக்கப்புறமா சமூகம் மற்றும் அரசியல் அப்படின்போது, நீங்க ஆல்ரெடி பார்த்தது தான் நெனைக்கிறேன். அ அரசியல் என்பது யாருக்காக அப்படின்னாக்கா, சமூக மக்களுக்காக. மக்கள்லாம் சேர்ந்தது தான் சமூகம். அப்ப அந்த சமூகமும், அரசியலும் எவ்வாறு இன்றைய நிலையில இருக்கு அப்படின்றத தான் வந்து இந்திய அரசாங்கம் மற்றும் அரசியல் அப்படின்ற தலைப்புல பார்க்குறோம். அப்ப சமூகத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஜாதி, வர்க்கம், பாலினம், தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் இப்படி நெறைய கேட்டகரீஸ்ல நாம பார்க்கலாம். சமூகம் என்றால் என்ன? முதல்ல மக்கள் கூடி வாழும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் வந்து சமூகம். அது அதனுடைய நிலைக்கு தகுந்த மாரியான பெயர்கள் மாறும் அவ்வளதான். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழக்கூடிய மக்கள் கூட்டமே சமூகம். இந்த சமூகத்துக்கு அடிப்படை அழகு எதுன்னா குடும்பம். குடும்பம் என்பது தாய், தந்தை, குழந்தைகளை கொண்ட ஒரு அமைப்பு. பல்வேறு குடும்பங்கள் இணைந்தது தான் வந்து ஒரு சமூகம். சமூகம் அந்த எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, அதை காப்பதற்காக அரசியல், அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த நாகரீக காலந்தொட்டு இந்த நிலை இருந்து வருகிறது. அந்த சமூகத்துல பல்வேறு நிலையான வேறுபாடுகள நாம பார்ப்போம். பல்வேறு விதமான அமைப்புகள், நிலைகள பார்ப்போம். அதுல தான் வந்து ஜாதி, மதம், இனம், மொழி, வட்டாரம் இப்படி நெறைய விஷயங்கள், பாகுபாடுகள் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து சட்டங்கள் தனித்தனியாக இயற்றப்பட்டு, அதை அந்த சமூகத்தினுடைய வேறுபாடுகளை களைவதற்காக, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு என்ற தத்துவத்தின் அடிப்படையிலும், பல்வேறு சட்டதிட்டங்களை அரசியலமைப்பு ரீதியாக கொண்டு வந்திருக்காங்க. அதையும் இந்திய அரசாங்கம் பாதுகாத்து வருகின்றது. உங்களுக்கு தெரியும் ஜாதி என்பது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அடிப்படை அழகு தான் வந்து ஜாதி. ஒரு அடையாளம். அது ஒரு பிறப்பின் அடிப்படையில வளர்ந்திருக்கலாம், மொழியின் அடிப்படையில வளரலாம். அவங்க பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஆனால் நாம அனைவரையும் சமமாக பாவிக்கணும். சமமாக செயல்படுத்தணும். இது அரசாங்கத்தினுடைய பணி. பொதுமக்களாகிய நம்மளுடையும் பணி. ஜாதி என்பது ஒரு அடையாளமே தவிர, அதில் உயர்ந்தோர், தாழ்ந்தோர் கிடையாது. எப்படி வந்து ஒரு உணவு முறைகள் இருக்கோ, ஓ அந்த மாதிரி தான். ஜாதி என்பது யாரையும் உயர்ந்தோராக, தாழ்ந்தோராக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. ஜாதி என்பது ஒரு உணவு வகைகள்ல பல்வேறு வகைகள் இருக்கு. ஆடை வகைகள்ல பல்வேறு வகைகள் இருக்கலாம். அது மாரி இது ஒரு அவங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட அடையாளமே தவிர, ஜாதி என்பது உயர்வாக பார்ப்பதற்கும், தாழ்வாக பார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அதேபோல வர்க்கம் என்பது அந்த பொருளாதாரத்தை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. உயர்ந்தோர், தாழ்ந்தோர், செல்வந்தர், செல்வம் இல்லாதவர் அந்த மாதிரியான சில அடிப்படையில கொண்டு வந்தது. பொருளாதார நிலையில் உள்ள பொதுமக்களின் அமைப்பு தான் வந்து வர்க்கம்னு ஒரு நம்ம அத பொருளாக படிக்கலாம் டாக்குமெண்ட்டுக்காக. ஒரே ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ள மக்களின் குழுவை குறிக்கக்கூடியது தான் வர்க்கம் அப்படின்னுவோம். இது வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா, பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில தான் வர்க்கம். ஏழை, பணக்காரன் அந்த மாரி. அ தாழ்வு அந்த அந்த கேட்டகரி அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து பிரிக்கிறாங்க. இத பத்தி தான் கார்ல் மார்க்ஸ் இவங்க நெறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கம். ஜாதி, வர்க்கம் என்பது வந்து ஒரு அங்கம். அதேபோல பழங்குடி அப்படின்ற இது ஒரு அமைப்பு. ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய அது ஒரு யூனிட். அது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில வாழக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை தான் வந்து பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவோம். அது மலைவாழ் மக்கள்லாம் சொல்றோம்ல, அந்த மாரி. அவங்க வந்து அங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு லொகேட்டட் வந்து அதான் பிடிச்சிருக்கு. அதிலயே அடாப்ட் ஆயிட்டாங்க. அந்த மாரி ப பழங்காலமாக குடி கொண்டு உள்ளவர்களுக்கு பேர் தான் வந்து பழங்குடியினர்.
இது ஒரு சமூகத்துல ஒரு யூனிட். அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கேரக்டர் இருக்கு. தனியான ஒரு ஸ்டைலிஷ் இருக்கு. லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், அது உணவு முறைகளா இருக்கட்டும், அவங்க தங்கும் இடமா இருக்கட்டும், அவங்களுடைய பழக்கவழக்கம், திருவிழாக்கள், மதம், அதாவது ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுக்கு என்று தனியாக இருக்கும். அவங்களுடைய வீட்டுல வந்து உதவிகரமாக அறிவியல் டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்திருக்க காலகட்டங்கள்ல சில நிலைகள் மாறி இருக்கலாமே தவிர, மற்றபடி விலங்குகளை அவங்க கையில வச்சு தான் உதவியோடு தான் விலங்குகளுடைய உதவியோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்து வர்றாங்க. அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க நாய், அந்த மாரியான விலங்குகள்லாம் அவங்க கூடயே இருக்கும். வேட்டையாடுவதற்கும், பாதுகாப்பு இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு பொருள ஒரு கண்டுபிடிப்பதற்காகவும், சில விலங்குகளை அவங்க கையில வச்சிருப்பாங்க. இந்த மாரி அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லும் பார்க்கும்போதும், நகரத்துல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் சில கல்ச்சுரல் ரீதியாகவோ வித்தியாசம் இருக்கும். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அப்புறம் பாலினம் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம. ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆண், பெண் என்பது பொதுவான ஒரு அமைப்பு. கடவுள் படைப்புல ஆண், பெண் என்ற பாலினம் தான் வந்து பால் அடிப்படையில் பிறப்பின்பால் ஆண், பெண் என பிரிக்கப்படுகிறோம். 3வதா வந்து இப்ப 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்றோம் நம்ம இப்ப. ஆம், திருநங்கை அப்படின்றத 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லி இப்போ அது பேசப்பட்டு வருகிறது. அதுவும் நம்ம ஒரு பாலினத்தினுடைய அடிப்படையில கொண்டு வந்துடுறோம். இது போக ஒரு இன்னைக்கு அரசியல்ல வந்து மதம் மற்றும் அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய இடங்கள்ல இது தாக்கத்தை அரசியல் ரீதியாக ஏற்படுத்தும். மதமோ, ஜாதியோ, ஜாதி கட்சி அந்த மாரியான சூழ்நிலையில நீங்க பார்த்துருக்கீங்க. நம்ம படிக்கிற பாடம் வந்து இந்திய அரசியல் மற்றும் அரசாங்கம். அதனால மதம் எவ்வாறு அரசியலை தீர்மானிக்கிறது? அதனுடைய ரோல் என்ன? ஜாதி எவ்வாறு அரசியலை பங்களிப்பை குடுக்கிறது? இதுக்காக தான் இதுதான் அணுகுமுறையாக நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த அப்ரோச்சஸ் டூ ஸ்டடி ஆஃப் பொலிட்டிக்கல் சயன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நாம பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு யூனிட் கன்டென்ட்டுமே வந்து அரசியலை மையமாக வைத்து தான். மதம் எவ்வாறு இந்திய அரசியலை தாக்கம் செய்கிறது? சாதி எவ்வாறு தாக்கம் அதாவது அரசியலில் எவ்வாறு தாக்கத்தை உருவாக்குகிறது? அப்படின்றத தான் பார்த்துட்டு வரேன். இந்த மதம்னு பார்க்கும்போது நம்ம மதச்சார்பன்மை மற்றும் வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லி 2 கன்டென்ட்ட சொல்லலாம். இந்திய அரசியல்ல வந்து மதம் என்பது இல்ல. அதாவது மதத்தின்பால் வேறுபாடுகள் இல்லை அப்படின்றத தான் நம்ம சொல்றோம். சமய சார்பற்ற அரசு, செக்குலரிசம் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அதாவது எந்த ஒரு சமயத்தையும் தழுவலாம். எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றலாம். ஆனால் எந்த ஒரு சமயத்தையோ பின்பற்றுவதை தடுப்பதோ, புண்படுத்துவதோ இருக்கக்கூடாது. அ அதாவது நம்ம அடிப்படை உரிமைகளிலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் மதச்சார்பன்மை என்பது வந்து எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம். மனிதர்கள், மக்கள் அந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் வந்து எந்த மதத்தையும் பின்பற்றலாம். ஆனா அரசியல் வந்து மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. அரசாங்கம் மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. அதுதான் இதனுடைய தாட். எந்த ஒரு இந்திய அரசாங்கம் என்பது வந்து எந்த ஒரு மதத்தையோ, எந்த ஒரு ஜாதியையோ அ முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலோ, இல்ல அதை அடிப்படையாகக் கொண்டே இருக்கக்கூடாது. நாட்டுல மக்கள் வந்து மதத்தை பின்பற்றலாம், ஜாதியை அ பின்பற்றலாம். அவங்களுடைய கலாச்சாரத்துல யாரும் தலையிடக்கூடாது. அது அவங்களை புண்படுத்தக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுதான் அது மதச்சார்பன்மை, வகுப்புவாதம் எல்லாமே வந்து அதாவது ஒரு சமூகம் மதம் சார்ந்த விஷயங்கள்ல பாதுகாப்பு அளிக்கணும். இது ஒரு அரசாங்கம். அதுதான் வந்து மதச்சார்பின்மை என்பது வந்து. அவங்க வந்து அதுக்கு உண்டான அந்த மதத்திற்கு தேவையான கல்ச்சரல் என்னவோ, அந்த வழிகாட்டு ஆலோசனைகள் என்னவோ, அவங்களுடைய பாரம்பரியம் என்னவோ அத பின்பற்றுவாங்க. அத வந்து நாம தடை செய்ய முடியாது. இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு திருமண நிகழ்வ எடுத்துக்கோங்க. ஒரு இந்துக்கள் வந்து அவங்க திருமண வழக்கம் வேற மாரி இருக்கும். ஒரு அ அ கிறிஸ்டியனுடைய திருமண முறை வேற மாரி இருக்கும். ஒரு முஸ்லிம் கிறித்தவர் முஸ்லிம்னுடைய இஸ்லாமியர்களுடைய திருமண முறை வேற மாரி இருக்கும். அவங்களுடைய திருவிழாக்களும் அதே மாரி தான். வேற வேற மாரியான கலாச்சாரங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து
சட்டங்கள் வந்து அரசாங்கத்துல அந்த மத சட்டங்கள், அந்த அ மதங்களுக்கென்று அடிப்படையாக கலாச்சார ரீதியாக இருந்து வந்த வழக்காறுகளை அடிப்படையாகக் கொண்டதை பின்பற்றுவதற்கான உரிமைகள் இருக்கு. இந்த மாதிரியான அரசியல் வந்து மதங்களுக்கும் இவ்வாறான முக்கியத்துவத்தை அளிக்கின்றது இந்திய அரசாங்கம். கடைசியா இன்னொரு முக்கியமானது வந்து, அ இன் ஒரு ஜனநாயக நாட்ல, ஜனநாயக முறைப்படி செயல்படுகின்ற ஒரு மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில், மிக முக்கியமான ஒன்று அரசியலமைப்பு, பாராளுமன்றம். இது 2ம் செயல்படுத்துவது எதன் மூலமாகன்னா, அரசியல் கட்சிகள் மூலமாக. அப்படி பார்க்கும்போது, இந்தியாவில பல்வேறு விதமான கட்சிகள் இருக்கு. பல்வேறு விதமான கட்சிகள்லாம் ஆட்சி செய்து வருகிறது. கட்சிகள் இருந்தா தான் ஜனநாயகத்தை செயல்படுத்த முடியும். ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில ஒன் ஆஃப் த ஒரு வகையான காரணி கட்சி தான். ஏன்னா கட்சி முறையை வைத்து தான் ஜனநாயகம் வெற்றி பெற முடியும். கட்சிகள் என்பது என்ன? பொதுவா கட்சிகள் என்ன? கட்சிகள் என்றால் என்ன அப்படின்றதுக்கு நாம விடை காணணும். அதாவது ஒரு அரசியல் ரீதியாக அதிகாரத்தை அடைவதற்காக மற்றும் ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து அதை செயல்படுத்துவதற்காக இருக்கப்படுகின்ற ஒரு அமைப்புக்கு பேர் தான் கட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கும், ஒரு அமைப்பின் நோக்கத்தை அடைவதற்கும் உருவாக்கப்பட்டிருப்பது தான் வந்து கட்சி அப்படின்னு சொல்லி பொருளாக நாம அத கருதலாம். அப்படி உருவாக்கப்பட்ட கட்சிகள் பல்வேறு கட்சிகள் இருக்கு. அத வந்து நாம பிரிச்சு பார்க்கும்போது, அ ஒரு கட்சி ஆட்சி முறை சில இடங்கள்ல இருக்கு. இரு கட்சி ஆட்சி முறை சில இடங்கள்ல, பல கட்சி ஆட்சி முறைன்னு இப்படி 3 விதமான கட்சிகளாக நாம பிரிக்கலாம். இதுல வந்து நாம எடுத்துக்கிட்டது வந்து பல கட்சி ஆட்சி முறை. பல கட்சி ஆட்சி முறைன்னா, பல்வேறு கட்சிகள் இணைந்து அரசியலில் செயல்படுவது. அரசாங்கத்தை நடத்துவது தான் பல கட்சி ஆட்சி முறை. இதுதான் இந்தியாவிலும் செயல்பட்டு வருகிறது. இப்ப இந்தியா வந்து மிகச் சிறந்த உதாரணம் பல கட்சி ஆட்சி முறைக்கு. ஆ அது நம்ம அனைவரும் அறிந்தது தான். ஏன்னா நெறைய ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்குது. அதேபோல பல்வேறு விதமான 50 ஆண்டு, 70 ஆண்டுகளுக்கு மேலாக நாம மக்களாட்சி தத்துவத்தை, கோட்பாட்டை மையமாக வைத்து செயல்பட்டு வெற்றியும் கண்டிருக்கிறோம். அதனால இந்த பலகட்சி ஆட்சி முறை வந்து இந்தியாவுக்கு மிகச் சிறந்த ஒரு அ இணைப்பு, சிறந்த ஒரு எடுத்துக்காட்டும் கூட மற்ற நாடுகளுக்காக. அப்ப பலகட்சி ஆட்சி முறைன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, 2ற்கு மேற்பட்ட கட்சிகள் அரசியலில் இணைந்து செயல்படுவது, அரசியலில் பங்கெடுத்துக் கொள்வது. அதான் வந்து பலகட்சி ஆட்சி முறை. அது வந்து இந்தியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல நாம பார்க்கலாம். இப்ப இந்தியாவுல என்னென்ன மாதிரியான கட்சிகள்லாம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஒரு ஓரலா நம்ம டச் பண்ணலாம். வேற ஒண்ணும் இல்ல. டீப்பா போகணும்னா, அது அடுத்த கிளாஸ்ல நெறைய பேச வேண்டியது இருக்கு. இப்ப அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா 2 பிரிச்சிருக்காங்க. தேசிய அளவுல இருக்கக்கூடிய கட்சிகள், மாநில அளவுல இருக்கக்கூடிய கட்சிகள். அதுக்கப்புறமா பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னு ஒரு பார்ட். சில கட்சிகள் வந்து பதிவு பெற்றிருக்கும். ஆனா, அது வந்து மாநில அளவுல பெரும்பான்மையான வெற்றியையோ, வாக்கையோ சேகரிக்கிறாது. அந்த மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியது தான் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள். ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க கட்சின்னு. ஓரளவுக்கு அவங்க குறிப்பிட்ட அந்த தகுதி ஒரு மாநில கட்சி ஆகணும்னா ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. மா தேசிய கட்சி ஆகணும்னா சில எலிஜிபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த நிலையை அடையாத நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பேர் தான் வந்து ப பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல இப்ப தேசிய கட்சிகள் இந்தியாவுல என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா, அ முதல்ல உருவானது வந்து இந்தியா அதாவது சுதந்திர காலகட்டத்திலிருந்து 1883லயே வந்து உருவாக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ். அது அப்போது இயக்கமாக அமைக்கப்பட்டது. அன்றிலிருந்து தொன்று தொட்டு அது மகாத்மா காந்தி போன்றவங்கலாம் அதுல இணைந்து தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று வந்தாங்க. அதுல முதன்மையானது தேசிய கட்சின்னு பார்க்கும்போது, அ இந்திய தேசிய காங்கிரஸ்.
இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய தேசிய காங்கிரஸ் ஒண்ணு. அப்புறம் இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அதிலே பிரிஞ்சு, பகுபன் சமாஜ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடியவங்க நரேந்திர மோடி பிரதமராக அவருடைய கட்சியின் தலைமையில இன்று இந்திய அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. அது அனைவரும் அறிந்தது. அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது நம்ம முன்னாலேயே பார்த்தது தான். அதிலிருந்து வந்தது தான் இந்த மற்ற கட்சிகள் எல்லாமே. அப்புறமா தேசியவாத காங்கிரஸ் கட்சி, தேசிய மக்கள் கட்சி, இப்படி நெறைய நம்மளுக்கு பேரு இருக்கு. லிஸ்ட் அவுட் குடுக்கலாம். அது இந்த கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஃபுல்லா தனியா கொண்டு போலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் என்னென்ன கட்சிகள் இருக்குன்றது மட்டும் மெயினான கட்சிகள பார்த்துக்கிட்டோம். மாநில கட்சிகள் அப்படின்போது, திராவிடர் கழகம் முதல்ல உருவானது. நீதி கட்சின்னு உருவாகும். அதிலிருந்து வந்து திராவிடர் கழகங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னா வரும். அதுல இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுகன்னு சொல்லக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம், மக்கள் நீதி மையம், இப்படி பல்வேறு மாநில கட்சிகள நாம இங்க பார்க்கிறோம். நெறைய கட்சிகள் இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கட்சிகள மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வரும் வகுப்புகள்லாம் கட்சிகள்னு போகும்போது இன்டெப்த்தா போயிட்டு ஒவ்வொரு கட்சியினுடைய நோக்கம் என்ன? அது எப்போ உருவாக்கப்பட்டது? என்னென்ன கட்சிகள் இருக்கு? அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இப்ப இது வந்து நாம இந்த இந்திய அரசாங்கம் மற்றும் அரசியல்ன்ற தலைப்புகள்ல இத்தன வகையான அணுகுமுறைகளோட இந்த கன்டென்ட்ஸோட நாம இந்த சப்ஜெக்ட்ட கவர் பண்ணி படிக்கிறோம். அதுல வந்து முக்கியமானது தான் நம்ம இப்ப இந்த அரசியல் கோட்பாடுகளை மையமாக கொண்டு எவ்வாறு அரசியல் அறிவியல் பாடத்தை படிப்பது. அரசியல் அறிவியல் என்பது இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பாடம். ஒரு நாட்டிற்கு தேவையான அனைத்தையும் பெறுவது, கொடுப்பதும் எதன் மூலமாகன்னா, அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே. அந்த அரசாங்கம் வந்து இல்லை என்றால், ஒரு தனி மனிதன் சுதந்திரமாக வாழ்வதோ, அது ஒரு ஒரு நாடு வந்து சிறப்பாக வாழ்வதோ, செயல்படுவதோ இயலாத ஒரு காரியம். ஆகவே அரசியல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை மையமாக வைத்து தான் அரசாங்கம் செயல்படுத்த முடியும். அந்த அரசாங்கத்தில என்னென்ன மாரியான நிலைகள், என்னென்ன மாரியான கோட்பாடுகள், என்னென்ன மாரியான அமைப்புகள் இந்திய அரசாங்கத்தில இருக்கு என்பத பத்தி தான் நாம இப்ப அதுல பார்த்துட்டு வர்றோம். இப்ப இந்த இந்திய அரசாங்கம் என்பது 1950 ஜனவரி 26ல இருந்து தான் இந்திய குடியரசு என்ற ஒரு அமைப்போடு செயல்பட்டு வருகிறது. ஆனா அதுக்கு முன்னாலே பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே ஆங்காங்கே சிறு சிறு அரசாங்கங்கள் செயல்பட்டு வந்ததையும் நாம பார்த்திருக்கிறோம். அந்த மாரியான காலகட்டங்கள்ல தான் ஆங்கிலேயர்கள் வந்து அ வியாபாரத்திற்காக வர்றாங்க. வந்து இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டு, இங்க இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கண்டு, அவங்க வியாபாரத்தை செய்யும்போது நிர்வாகத்தையும் கையில எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆட்சியும் கையில போயிருது அவங்களுக்காக. இந்த மாரி நம்மளுக்கு இந்த இந்திய அரசாங்கம், இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பு ஆங்கிலேயர்களுக்கு உண்டு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற சட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து பல்வேறு வகையில உதவிகரமாகவும், பல்வேறு நிலைகள்ல அது சரியானதாகவும், பொருந்துவனாகவும் இருக்கு. இன்னைக்கு கல்வி முறைகள் அவங்க குடுத்துட்டு போன ஒண்ணு தான். குறிப்பா நிர்வாகத்துறை, நிர்வாக முறைகள் அனைத்துமே வந்து நமக்காக அவங்க 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 என்ன நிர்வாகம் முறை வச்சிருந்தாங்களோ, அதுல பெரும்பான்மை இன்னும் நம்ம அத செயல்படுத்திட்டு போயிட்டுருக்கிறோம். அது ரெவென்யூவா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், அந்த மாரி. ஆனா அவங்க கொண்டு வந்ததுல மிக முக்கியமான ஒண்ணு சட்டத்தின் முன் இது சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு கோட்பாடு. அ ஒரு அரசாங்கம் எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றால், சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். அதுதான் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு அவங்களுக்கு நம்ம குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்தியா வந்து பல்வேறு ஜாதி, மதங்கள், இனங்களை கொண்ட ஒரு அமைப்புகளை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அது மல்டி கல்ச்சுரல். அப்ப நான் இங்கிலாந்தும் மோர் ஆர் லெஸ் அந்த மாரி இருந்ததுனால, அவங்க நமக்கு அவங்களோட அரசியலமைப்பிலிருந்து சில விஷயங்கள் நாம எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து பாராளுமன்றத்தின் தாய் என்று கூட அத சொல்லுவாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்த. ஏன்னா பல்வேறு நாடுகள்ல அவங்க நிர்வாகம் செஞ்சதுனால, ஒவ்வொரு நாட்டினுடைய
சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சில சட்டங்கள செஞ்சாங்க. அதுல நம்மளுக்கு இந்திய அரசாங்கத்திற்கு தேவையான சட்டங்களை நாம எடுத்துக்கிட்டோம். அந்த வகையில இந்திய பாராளுமன்ற முறையில நாம செயல்பட்டு வருகிறோம். ம். நன்றி, வணக்கம்.